முக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் வந்து சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனி நடக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 14/4/2026 13/4/2027 வரலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போய் இந்த 2ஆம் இடத்துல குடும்பத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. இந்த வருஷம் பிறக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது விசேஷம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். போட்டிகளில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக உங்களுக்கு புகழ் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி பகவான் 2ஆம் இடத்துலேயே இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். என்ன சார் குழப்பம் வரும்னு சொல்கிறீங்க, பணம் வரும்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க? குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். மே மாதத்துக்கு மேலேருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் அது வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஏன்னா சனி தனியாக இருந்து 2ஆம் இடத்துல போய் இருந்தாருன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை குறைப்பார். இதெல்லாம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்தை விட மாட்டார், தூங்குறதை விட மாட்டார். அதிகமாக செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், தானே செய்யணும், வெளியூர் வெளிமாநிலம் எல்லாமே நீங்களே பறந்து ஓடிண்டே இருப்பீங்க. எல்லா இடத்துக்குமே நீங்களே போகணுன்னு பார்ப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்களே செய்யணும்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து சில நேரத்தில் தவறுகளாக முடியும். குருவின் பார்வை வரும். குருவின் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விட போகிறது. அப்போது ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். அதனால் எது எடுத்தாலும் தானே செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருக்கும். அது எதை எடுத்தாலும் நானே செய்யணும்னு பார்ப்பீங்க. 11ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்பொழுது என்னென்னா தூக்கமே போயிடும். எல்லா விஷயத்திலையும் நீங்களே போய் பண்ணணும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருப்பீங்க. ஷார்ட் ட்ரிப் ட்ராவலிங்காகவும் இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் வேலையில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அது தவிர போட்டிகள் வேலையில் அதிகமாக இருக்கும். இது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் குருவும் சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். சற்று என்ன சொல்கிறது, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. திருமண பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்கு மேலே அமையும். பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அக்டோபர் நவம்பருக்கு மேலே நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ல் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. யார்கிட்ட வேணால் சண்டைக்கு போகலாம், யார்கிட்ட வேணால் வம்புக்கு போகலான்ற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தலையானால் கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அது தவிர கருப்பு துணி, அது தவிர தார், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அது தவிர கவர்மெண்ட்டினுடைய சப்சிடிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பொசிஷனில் இருந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் இந்த நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா நீங்கள் காலபைரவரை வழிபட்டு விடாமல் வழிபடுறது ரொம்பவுமே முக்கியம். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் போய் பைரவரை வழிபடுங்க. ஏன்னா சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் ராகுவுக்கு குரு பார்வைன்றதும் 12ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து இருக்காது. அதனால் காலபைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுறது மிகவும் ஏற்றம். தேங்காயை உடைச்சி அவருக்கு இது பண்ணிவிட்டு வாங்க. காலபைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார், போய் பாருங்கள். அதோட பார்த்தோம்னா விநாயகருக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ராகு கேதுவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஒரு தரம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயரும் விநாயகரும் நவகிரகங்களை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பராபவ வருஷம் 14/4/2026 13/4/2027 வரலும் உண்டான காலகட்டம். ராசியிலேயே சனி இருக்கார். ஜென்மசனி நடக்கிறது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக. தவிர உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போகிறார். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதம் கடைசி வரலும் அந்த அளவு விசேஷம் இல்லை. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் ராசிநாதன் 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வரும். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். என்ன சார் இது, சப்தமாதிபதியும் ராசியில் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அது தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில். ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி ஏற்றத்தை கொடுக்கும்? 11ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் நிச்சயமாக பெரிய மாறுதல்கள் வரும். பெரிய மாறுதல்கள், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஏன்னா மகர ராகுவாக இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல போய் இருக்கார். மூத்த சகோதரர்களோட இணக்கம் இருக்காது, பிரச்சனைகள் வரும். ஆனால் பணவரவு, செய்யும் தொழிலில் லாபம், இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிடுறார். எப்போது? 10ஆம் மாதத்துக்கு மேலே, அக்டோபருக்கு மேலே, அக்டோபர் நவம்பரில் போகிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையக்கூடும். கேது பகவான் 5ல் வர்றதுனால குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்பு, அந்தஸ்து கௌரவம் குறையக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. இதை தவிர 5ஆம் இடத்துல வேறு கேது 1, 5, 9ன்ற அந்த 3 இடமும் ரொம்பவுமே அடிபட்டு போகக்கூடிய காலகட்டம். பொறுமையாக கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது இல்லாமல் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான வருஷமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா
சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநில ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் அக்டோபர் நவம்பரில் வர்றதுனால நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும், குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கேத்து பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சுபர்கள் பார்க்காம இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நல்லது. 11ஆம் மாதத்துலேருந்து கேரியிங்கில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி வேறு, 5ஆம் இடத்துல கேத்து வேறு, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டாக்டர் சொல்படி மருத்துவ ஆலோசனைகள் படி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய உடல் நலத்தில் தொல்லையை கொடுப்பார். அதாவது கொழுப்பு சத்து, அதை தவிர இனிப்பு வகைகளான சாப்பாடை கொஞ்சம் ஜாகிரதையாக கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த மீனராசிக்காரர்கள், அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, அது தவிர இந்த தங்க ஆசாரிகள், பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த கேஷ் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், அது தவிர தங்கம் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்களேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீபெரும்புதூரில். ஏன்னா ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குருவினுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியானவர் குரு, அதனால் அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மிகப்பெரிய எந்த ஒரு தடங்களையும் வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். அதை தவிர உங்களுடைய குலகுரு இருக்கக்கூடிய மடம், அந்த மாதிரியான ஆசிரமம் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.